இன்றைய நாளிலும் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல அவருடைய விமானத்தில் வைத்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அது தொடர்பாக அவர் பதில் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதற்கான உரிமை இருக்கிறதுங்கிறார். நேற்று இரவு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது எங்களுக்கே அதிர்ச்சியா இருக்குது, இவங்க தாக்குதல் நடத்தக்கூடாது, அது எப்படி அவங்க பண்ணலாம் என்றெல்லாம் அமெரிக்கா கேள்வி எழுப்பிய அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பதிலடி கொடுப்பதற்கான உரிமை இஸ்ரேலுக்கு இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மத்திய கிழக்கினுடைய அமைதி முன்னெடுப்புகள்ல ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் அப்படிங்கிறார். முழு உலகமுமே 2 வருஷமா நிறுத்த முடியாம தடுமாறின ஒரு யுத்தம், 2 ஆண்டுகளாக அமெரிக்கா இஸ்ரேலால தோக்கடிக்க முடியாத ஒரு படைப்பிரிவாக அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு சின்ன பகுதி மட்டும்தான், அவங்களுக்காக எங்களுக்கு நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா என்கிற ரீதியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசுறது மட்டுமல்லாம, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சரியாக நடந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் ஒழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. இவர் இப்ப பேசுவாரா, நாளைக்கே என்ன பண்ணுவாங்க கேட்டா, அரசாங்கத்தை சேர்ந்த வெள்ளை மாளிகையை சேர்ந்த ஒரு அதிகாரி என்ன சொல்லுவார்னா, டொனால்ட் ட்ரம்ப் அது சொன்னது ஒரு எச்சரிக்கைக்காகத்தான், அது பெரிய மிரட்டல் அப்படி நடப்பாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வியாக்கியானத்தை சொல்லுவாங்க. மொத்தத்தில் இவர் சீரியஸா பேசுவார், இவர் சீரியஸில் இவர் காமெடியன் என்று சொல்லி அவங்களுடைய ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா விளக்கத்தை சொல்லிட்டு போவாங்க. இதே மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒழுங்காக நடக்கல என்று சொல்லி சொன்னா அவங்க ஒழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி, காசாவினுடைய யுத்த நிறுத்தத்துக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை, யுத்த நிறுத்தம் தொடரத்தான் செய்கிறது அப்படிங்கிறாங்க. யுத்த நிறுத்தத்தை மீறாங்க, அநியாயம் பண்றாங்க, அதை கண்டிக்கிறத விட்டுவிட்டு என்ன செய்யறாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவர் கண்டிக்கிறது மட்டுமல்லாம, நாங்க ஒரு சரியான ஒப்பந்தத்தில் இருக்கிறோம், காசாவில் இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க தற்காத்துக்கிறதுக்காகத்தான் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்கிறாரு. காசாவில் இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் தாக்கப்படவும் இல்லை, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்கவும் இல்லை. சர்வதேசமே என்ன சொல்லுதுன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்த நிறுத்தத்தை மீறல என்று சொல்லும் போது டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் மீறினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் கான் யூனிஸினுடைய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அங்கே இருக்கக்கூடிய விடுபட்ட கட்டிடங்களை எல்லாம் வெடித்து சிதறுகிற குண்டுகளை வைத்து அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிருக்கின்றன. கான் யூனிஸினுடைய பாதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட இருக்குது, பாதி இஸ்ரேல்கிட்ட இருக்குது. எனவே இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய எந்த கட்டிடம் எல்லாம் அழிக்கப்படலையோ அந்த கட்டிடங்களை எல்லாம் அழிக்கிற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் UNRWA இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் தற்காலிக கற்றல் முகாம்களுக்கு இதுவரைக்கும் 25,000 பாலஸ்தீன குழந்தைகள் இணைந்து விட்டார்கள் என்கிற செய்திகளை சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுகளாக கற்றல் நடவடிக்கைகள் ரொம்ப பின்தங்கி போயிருந்த நிலையில் 25,000 பேர் நேரடியாகவே கற்றல் நடவடிக்கைகளில் பங்கெடுக்கிறதுக்காக இணைந்து கொண்டிருக்கிறார்கள்.